அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அண்ணா எனக்கு பீரியட்ஸ் வலிக்குது விட்டுருங்க அப்படின்னு அந்த மாணவி அவ்வளோ கெஞ்சியும் கொடூரமாக அந்த மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான் ஞானசேகரன் அப்படிங்கிற கொடூரன். கடந்த டிசம்பர் 23 அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல விடுதியில தங்கி படிச்சு கொண்டிருந்த மாணவி தன்னுடைய ஆண் நண்பர் ஒருவரோட இரவு நேரத்துல அமர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த வழியாக வந்து இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவரு, நான் போலீஸ் மஃப்டில வந்திருக்கேன், இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டி, குறிப்பா அந்த பெண்ணினுடைய ஆண் நண்பரை மிரட்டி, இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி அந்த நபரை அடித்து விரட்டி அந்த மாணவியை அதன் பிறகு கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். அதையும் வீடியோவாக எடுத்து அந்த மாணவியை அரை நிர்வாணப்படுத்தி அந்த வீடியோவை வைத்து மீண்டும் மீண்டும் மிரட்டி அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். இது தொடர்பாக டிசம்பர் 24 அதாவது அடுத்த நாள் அந்த மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்த விஷயம் வெளியே தெரிய வருது, பெருசாகி இருக்கு. அப்ப காவல்துறையை தொடர்பா விசாரணை நடத்துறாங்க. அப்பதான் தெரிய வருது இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவர் இந்த கல்லூரி வளாகத்துக்கு வெளியில பிரியாணி கடை நடத்தி வருபவர் அப்படின்னு. அதே கல்லூரியில ஞானசேகரனுடைய மனைவி வேலை பார்க்கறாங்க அப்படின்னும் அவங்கள பாக்குறதுக்காக தான் அந்த சமயத்துல அவர் அங்க வந்ததாகவும் சொல்லப்படுது. அப்ப அவரோட போனையும் வாங்கி காவல்துறை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணப்பதான் தெரியுது, இது போல கல்லூரி வளாகத்திலேயே பல மாணவிகளை ஞானசேகரன் கொடூரமாக சீரழித்து அதை வீடியோவாக மிரட்டி இருக்கிறான் அப்படின்னு. இது தொடர்பாக பல வீடியோக்களை ஞானசேகரன் போன்ல இருந்து காவல்துறையினர் கைப்பற்றி இருக்காங்க. இந்த வழக்கு ஃபர்ஸ்ட் வந்து சென்னை காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதன் பிறகு சிபிஐ மாறுது. குறிப்பாக பெண் காவல்துறை அதிகாரிகளை கொண்ட IPS அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி 5 ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாயுது. அது மட்டும் இல்லாம பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அழித்தல், பெண்களை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல், நிர்வாணப்படுத்துதல், மிரட்டுதல், அந்தரங்கமாக புகைப்படம் எடுத்து வெளியிட்டது, பெண் வன்கொடுமை செய்தது உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே, அது மட்டும் இல்லாம BNSS சட்டத்தின் கீழ் 12 பிரிவுகளின் கீழையும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை கடந்த 5 மாதங்களாக நடந்துட்டு இருந்தது. காவல்துறை தரப்புல இப்ப வரைக்கும் 75 சாட்சியம் ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்டா 75 சாட்சியங்களும் 29 பேர் நேரில் வந்தும் இந்த வழக்குக்கு சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் இந்த வழக்குக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளிவந்திருக்கு. அதாவது சென்னை மகளிர் நீதிமன்றம் சார்பில் தலைமை நீதிபதியான ராஜலட்சுமி நீதிபதியாக இருக்க இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து தற்போது வெளியே வந்திருக்கு. அதுல எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் ஞானசேகரன் குற்றவாளி தான் அப்படின்னு அதிரடியாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப விரைவா 5 மாதத்துல இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா இன்னைக்கு கோர்ட்ல நடந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு பிறகு ஞானசேகரன் தன்னுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையில இருக்கு, எனக்கு அம்மா மட்டும் தான், அப்பா இல்ல, தாயும் ரொம்பவே உடல்நிலை சரியில்லாத நிலையில இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அதனால எனக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை ஏத்துக்கவே முடியாத அரசு தரப்பு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா ஏத்துக்கவே கூடாது, இவருக்கு ஈவ இறக்கம் எதுவுமே காட்டக்கூடாது, அதிகபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு அவங்க தரப்புல கோரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கு. இது ரெண்டையும் கேட்ட நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் இவருக்கான தண்டனை விவரங்கள் ஜூன் 2 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ ஞானசேகரன் போன்ற கொடூரமானவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினா அடுத்து இது போன்ற குற்றங்கள் நடக்காம இருக்கும். ஏன்னா இப்ப அவர் கேட்கிறாரு, எனக்கு வந்து குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கிறாங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடும் போது இந்த குடும்பத்தினுடைய நினைவு இல்லையா, தன்னுடைய பெண் குழந்தையினுடைய நினைவு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கினால் இது போன்ற குற்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்கும், இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.